அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சாரி ப்ளவுஸ் வந்து தைக்க தான் போகும். ஸோ புரஷவாக்கம் போயிட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது முடிச்சுட்டு வரலாம், அங்கே போகலாம். கரெக்டாக இந்த டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு முந்தின நாள் சரியா நான் ஒரு சாரீ சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சாரிக்கு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே இன்றைக்கி எனக்கு சுத்தமாக தூக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையில் எழுந்து புரஷவாக்கம் போயிட்டு இந்த லக்கி டெய்லர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப்பில் புரஷவாக்கம்ல கொடுத்துட்டு வந்தேன். நான் 1 ஹவரில் அங்கே தைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க போய் லேஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ பக்கத்துலேயே லேஸ் ஷாப்ஸ்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த ப்ளவுஸ்க்கு தேவையான ஒரு லேஸை வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து அதுக்கப்புறமா பில்லை வாங்கிட்டு வந்தேன். சரி அதுக்கப்புறமா கம்பல் செயின் அதுக்கப்புறமா வந்து வலையெல்லாம் வாங்க வேண்டியதுச்சு. ஏன்னா நம்ம பொண்ணாக இருந்தால் தானே நம்மக்கிட்டே இருக்கோம். அது எதுவுமே என்கிட்ட இல்லை. சரின்னு ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி கம்பல் செயின்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு வளையல் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கம்மல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. சரி பக்கத்தில் சரவணா ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் என் வீட்டு பக்கத்தில் வச்சு வச்சுருக்கேன். அங்கே போய் ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. பபாய்.